ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை மாதிரி நிறைய பேருக்கு அமைகிறது கிடையாது. நம்ம செய்கிற சின்ன சின்ன சாதாரணமான விஷயங்கள் கூட சில பேருக்கு கஷ்டமான விஷயங்களாக இருக்கலாம். அந்த வகையில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஷின் அப்படின்னா, உங்களுடைய ஹைட் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய ஹைட் 165 சென்டிமீட்டர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது லீன் மேரி. இவங்களுக்கு அனோரெக்சியா அப்படிங்கிற ஒரு நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் இவங்க சாப்பிட்றதையே கடந்த 20 வருஷமாக நிறுத்திட்டாங்களாம். இதனால் இவங்களுடைய உடம்பு பாருங்களேன், எந்த அளவுக்கு எலும்புக்கூடு மாதிரி இருக்குல்ல. நார்மலான பெண்கள் வயது அடைகிற பூப்பர்ட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு நடக்கவே இல்லை. இவங்க எப்போவுமே குழந்தையினுடைய உருவ அமைப்பிலேயே தான் இருப்பாங்களாம். இவங்க எப்போவுமே சோர்வாக தான் இருப்பாங்களாம். நம்ம செய்கிற சாதாரண விஷயத்தை கூட இவங்களால ஆக்டிவாக செய்ய முடியாதாங்க. இப்படி இருந்தாலும் கூட இந்த நோயினால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த நோயை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே டெடிகேஷனோடையும் ரொம்பவே டேலண்டோடையும் ஃபோட்டோகிராஃபி மூலமாக நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிறாங்க. இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா சீக்கிரமே இறந்துருவாங்க. ஆனாலும் கூட இவங்க தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இந்த நோய் கூட போராடி அவங்களுடைய ஆயுள் காலத்தை இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிச்சு எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு ஃபோட்டோகிராஃபி மூலமாக ரொம்பவே அழகாக தெரியப்படுத்தணும்னு நிறைய ஷூட் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஒன்ஸ் அனரெக்சியா அப்படிங்கிற இந்த நோய் வந்துட்டுனா ஃபிசிக்கலாகவும் எமோஷனலாகவும் அவங்க ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்படுவாங்களாம். இந்த நோயை அவங்க எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஜெயிலுக்குள்ளே மாட்டிக்கிட்டா எந்த அளவுக்கு நம்ம துயரப்படுவோமோ அதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு ஹார்ட் ப்ரோக்கனான ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. நான் கொஞ்ச நாள் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறேன், ஆனால் இந்த நோய் இருக்கிறதுனால நான் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிக்சரில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது இவங்களுடைய புகைப்படம் தான். இதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது இவங்களுடைய ஸ்கெலிட்டிக்கல் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கேட்டி ஸ்டபிள்ஃபீல்டு. இவங்க வாழ்க்கை கதை ரொம்பவே சோகமாக இருக்குங்க. இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரு தவறுதலான முடிவு அவங்களுடைய மொத்த முகத்தையும் டோட்டலாக சதைச்சிருச்சு. அப்படி என்ன முடிவு எடுத்தாங்க, எதனால் அவங்களுடைய முகமே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 1969 வருஷம் ஃப்ளோரிடாவில் பிறக்கிறாங்க. எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி தான் நமக்கும் குழந்தை பிறந்ததுன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பை காட்டுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்கள அவங்களோட அன்போட வளர்த்துருக்காங்க. இவங்களுடைய அப்பா ஒரு கிறிஸ்டியன் மத போதகர், அம்மா ஸ்கூல் டீச்சர். இவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு பிரைட்டான பிரேவான சில்ட்ரனாக தான் வளர்ந்துருக்காங்க. எல்லா குழந்தைங்க மாதிரி பட்டர்ஃப்ளைஸை பிடிக்கிறது, ஃபுட்பால் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே ஜாலியாக அவங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்கள சொல்லப்போனால் இவங்க ஒரு ஆத்லெட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஸ்டடீஸில் நிறைய அவார்ட் கூட வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேறு ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே தான் அவங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அந்த டைமில் தான் அவங்களுடைய வயிற்றில் ரொம்ப நாள்பட்ட வியாதியான கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அப்படிங்கிற ஒரு வியாதி இருந்திருக்கு. இதனால இவங்களுக்கு சர்ஜரியும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டும் இவங்கள பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸ்டடீஸ்லேயும் இவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்னால இவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபுக்கு தள்ளப்படுறாங்க. அந்த டைமில் தான் அவங்களுடைய பிரதர் கிட்ட இருந்த ஒரு கன் எடுத்து அவங்களுடைய சின் பகுதியில் வச்சு ஷூட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்களை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் அவங்களுடைய முகம் மொத்தமாக செதஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு பாப்புலரான பிளாஸ்டிக் சர்ஜனை கொண்டு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணி இவங்களுடைய முகத்தை கொஞ்சம் அழகாக மாற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய முகம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இவங்களுடைய முகத்தை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான வயசில், வெறும் 21 வயசில் முதலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டது இவங்க தானா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பிரிட்ஜெட் ஜோர்டான். 2011 வருஷம் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஷார்ட்டஸ்ட் உமன் அப்படிங்கிற வேர்ல்டு ரெக்கார்டு இவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. இவங்களுடைய உயரம் 27.1 இன்ச்சாங்க, அதாவது 69 சென்டிமீட்டரா. இவங்களுக்கு 1 இல்லை 2 கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் கிடச்சிது. எப்படி தெரியுமா, இவங்களுடைய பிரதரான பிராடுக்கும் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் கிடச்சிருக்கு. இவங்க 2 பேருமே சிப்ளிங்காங்க. இவங்க 2 பேருக்குமே சேர்த்து ஷார்ட்டஸ்ட் சிப்ளிங் பார்ன் வித் சேம் கண்டிஷன் அப்படிங்கிற அவார்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன கண்டிஷன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப டங் ட்விஸ்டராக இருக்குங்க. மைக்ரோசெஃபாலிக் ஆஸ்டியோடைஸ்பிளாஸ்டிக் பிரைமோர்டியல் டுவார்ஃபிசம் டைப் 2, ஷார்ட்டாக சொல்லணும்னா MOPDன்னு சொல்கிறாங்க.
ரொம்ப டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குல்ல. பிரிட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 27 இன்ச் 69 சென்டிமீட்டரும், அவங்களுடைய பிரதரான பிராட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 38 இன்ச் 96 சென்டிமீட்டரும் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்தா 5 feet 4 inch, அதாவது 165 சென்டிமீட்டர். அதாவது இவங்க 2 பேருடைய ஹைட்டையும் சேர்த்து அமெரிக்காவில் ஒரு ஆவரேஜான உமனுடைய ஹைட் இருக்குமாங்க. அதாவது 5 feet 4 inch 165 சென்டிமீட்டரா. இந்த கண்டிஷன் பிரெயினையும் ஸ்கெலிட்டனையும் அஃபெக்ட் பண்ணுமாங்க. பிளட் வெசல் கூட பாதிக்கப்படுமா. திடீர்னு ஸ்ட்ரோக் வரதுக்கான அபாயகரமான விஷயங்கள் கூட நடக்குமாங்க. 2017 வருஷம் இவங்களுடைய பிரதர் பிராட் இறந்து போயிட்டாரு, அவருடைய 25 வயசுல. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 2019 வருஷம் இவங்க 30 வயசுல இறந்து போயிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட இவங்க வாழ்ந்த வாழ்க்கை முழுவதுமாவே இவங்க ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல தான் வாழ்ந்திருக்காங்க. நீங்க இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு ஃபுட்டு, சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஃபுட்டு என்ன அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கு முத்துலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பீஸா பர்கர் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, வீட்டில் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் வாங்கி தரவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முத்துலட்சுமியுடைய பேரண்ட்ஸ் ஒரே ஒரு டைம் அவங்களோட ஆசைக்காக வாங்கி கொடுங்களேன் பாவம், ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அது ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்காது. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னுடைய வீடியோட பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோ சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.